இந்த இரண்டாவது ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நான் முதல் ஆராதனையில் சொன்னது போல பல வருடங்களாக இந்த சபையோடு கூட பயணிக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். We travel along with them, and even though we are separated in body but in spirit, many times we are standing with you and partaking in the progress of this church. இந்த சபையினுடைய வளர்ச்சியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் போதெல்லாம் அதை மனதார முழு மனதோடு கூட செய்வதை தேவன் அறிந்திருக்கிறார். பாஸ்டர் இமானுவலையும் அறிந்திருக்கிறார்கள், மற்ற எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அறிந்திருக்கிறார்கள். என்னை அவர்கள் நேசிக்கிறதற்காக உங்கள் மூலம் பெறுகிற உதவிகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற நம்மோடு கூட தேவ சத்தம் தெளிவாய் தெரிக்கிறதுக்கு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவி வரும் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நீர் உரியவர் ஐயா, எங்கள் ஆராதனைக்கு மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கைக்கு அனைத்துக்கும் நீர் உரியவர், சொந்தக்காரர் சுவாமி. அந்த நினைவோடு மணி சமூகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. முதல் ஆராதனையில் நான் பேசின செய்தியை தயவு செய்து சாயங்காலத்தில் யூடியூப்பில் கேட்கும்படியாய் கேட்கிறேன். இந்த இரண்டாவது ஆராதனைக்காக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians 13 chapter verse 13. இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி பாராம படித்திருக்கலாம், உபயோகப்படுத்தி இருக்கலாம். கொஞ்சம் தெளிவாக இந்த வசனத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ளும்படியாக உங்களோடு கூட பேசும்படியாக நான் உந்தப்படுகிறேன். ஐயா, நமக்குள்ளே நிலைத்திருக்கிற 3 என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்பதை குறித்து பவுல் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. மற்றவையெல்லாம் நிலைத்திருக்கக்கூடாதவைகளா? A question comes. பணம் நிலைத்திருப்பதில்லை, எல்லாருக்கும் தெரியும். அழகு நிலைத்திருப்பதில்லை. திருமணம் பண்ணும்போது அழகாக மெல்லுசாக இருக்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்ற உடனே டபுள் ஆகிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வயசான பிறகு நீங்களே அறிவீர்கள், த ஷேப் எவ்ரிதிங் சேஞ்சஸ். அதனால தான் அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ யாரையாவது திருமணம் பண்ணால்
அது போன பின்பு வேறு யாரையாவது பக்கத்து வீட்டை பார்த்து சின்ன வீடு வைக்க சொல்லுது நிறைய பேரை. ஏன்னா அவங்க பேசிக்காக பார்த்தது அழகும் பணமும், அது அழிந்தும் போகும், நிலைத்து இருக்காது. சம்டைம்ஸ் வி திங்க் நாலேஜ் ஸ்டேஸ் பேக். நாலேஜ் நமக்கு நம்ம பெறுகிற அறிவு, படிப்பினாலேயோ அல்லது வேலைகளினாலேயோ பெறுகிற அறிவு நமக்கு நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லுவோம். அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது திருடப்படாத ஒரு சொத்து என்று சொன்னால் நாலேஜ்னு சொல்வார்கள். கல்வி திருடப்படாது. அதை வித்யா என்று ஹிந்தியில் சொல்வார்கள். வித்யா, அதனால தான் வித்யா என்கிற சொல்கிற வித்யாசாலை என்கிற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. வித்யா அது ஒருவரும் திருட முடியாது. எனக்கு தெரிந்திருக்க காரியங்களை, என்னிடத்தில் இருக்க பணத்தை திருடலாம், என்னிடத்தில் இருக்கிற உடையை திருடலாம், என்னிடத்தில் இருக்கிற உடைமைகளை திருடலாம். ஆனால் என்னிடத்திலிருந்து திருடக்கூடாது என்றால் அறிவு என்று சொல்ல வேண்டும். அதை நான் படித்தது, கற்றது, என்னுடைய அனுபவத்தை யாராவது திருட முடியுமா? முடியாது. பட் அதுவும் நிலையற்றது தான். பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்கும்போது என்னோடு கூட ஒரு சகோதரி, 1.5 வருடங்கள் எங்களோடு கூட ஊழியம் செய்த ஒரு சகோதரி, சுசி ரோலே என்ற ஒரு சகோதரி, அவர்கள் அங்கேயே பணித்தளத்திலே மரித்து விட்டார்கள். சின்ன வயதில் 42 வயது. சச் அ பவர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லேடி என்று சொல்வேன். அவருடைய கதையை உங்களுக்கு இங்கே சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். அவர்கள் ஒரு பாஸ்டருடைய பிள்ளைகள், 4 பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு. இந்த பாஸ்டருக்கு பையன்கள் கிடையாது. 4 பேரையும் ஆண்டவருடைய ஊழியத்திலே அவர் பழக்குவித்தார். ஒருத்தரை நர்ஸாக படிக்க வைத்தார், அடுத்த டீச்சராக படிக்க வைத்தார். ஆனின்னு சொல்கிற ஒரு சகோதரி டீச்சராக இருந்தாங்க. இந்த சுசின்னு சொல்கிற சகோதரி நர்ஸாக இருந்தாங்க. இன்னொரு சகோதரியும் நர்ஸாக படிக்க வச்சுருந்தார். இன்னொரு பிள்ளையை அக்கௌண்டண்ட்டாக படிக்க வச்சுருந்தார். படிப்பில் அப்படி கொடுத்துருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் பலமான ஒரு அசைவு உண்டாகும்போது வந்திருந்த பிரசங்கியார் மிஷினரி ஊழியத்திற்காக ஒரு அழைப்பை கொடுத்த போது, ஒரு இந்தியாவை குறித்து, அவர் இந்தியர் அல்ல, ஆனால் இந்தியாவை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்த போது, ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லும்போது, இந்த பக்கத்தில் அக்கா, இந்த பக்கத்தில் தங்கச்சி, சுசி அக்கா, ஆனி தங்கச்சி, 2 வயசு தான் டிஃப்ரென்ஸ். 2 பேரும் உந்தப்பட்டவர்களாக எழுந்து நின்றார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பிரான்ஸ் நாசத்தில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அண்ட் தே டோன்ட் வாண்ட் டு லேர்ன் ஆல்சோ. ஆங்கிலம் தெரியாதவர்கள். இந்த 2 பேரும் எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று ஆராதனைக்கு பிறகுதான் நானும் ஒப்பு கொடுத்தேன், நீனும் ஒப்பு கொடுத்தியா, இந்தியா போகலாமா, சேர்ந்து போகலாம், அப்பாட்ட போய் கேட்கலாம். அவர் தான் ஊழியத்துக்காக தானே பிள்ளைங்களை வளர்த்துருக்கிறார். ஒரு சகோதரி நர்ஸ், இன்னொரு சகோதரி காமர். ஆகையினால சபையிலேயே பல விதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த இவர்கள் அப்பாட்ட போய் சொன்னாங்க, டாடியே வி ஆர் கோயிங் டு இந்தியா. இங்கிலீஷே தெரியாது, அதுவும் எங்கே போகிறதுன்னு தெரியாது. இந்தியாவுக்கு போகிறோம். இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரிங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு அனுபவமோ அல்லது அதை பற்றி பேசுகிறவங்களே இல்லை. அப்போ 2 பேரும் ஃப்ளைட் ஏறிட்டாங்க. பாரிஸ்லேருந்து ஏறி நேரம் வந்து மும்பை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க. யார்கிட்ட கேட்குறது, எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஆபிரகாமாவது காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொன்னார், இவங்களுக்கு காண்பிச்சிட்டாரு. இந்தியா இவ்வளோ பெருசுங்கிறது அவங்களால டைஜஸ்ட் கூட பண்ண முடியாத நேரத்தில் 2 பெண் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள். when a man listens to God and obeys to God, அவனுக்கு ஒன்றும் தடையாக தெரியாது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், பொம்பளை பிள்ளையாக இருக்கிறோம், அப்படிலாம் யோசனை வராது. ஆண்டவர் நம்மளை உந்தி தள்ளியிருக்கார். 2 பேர் இருக்கிறோம், அதனால் நம்ம போகலாங்கிற தைரியத்தில் வந்து பாம்பே ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அப்படியே பார்த்ததை பார்த்து ஒரு தமிழ் மனிதன் வந்து, அவருக்கு ஃப்ரெஞ்சும் தெரியும், அவங்கள்ட்ட வந்து கேட்டிருக்காரு. இவங்க ஏன்னா பாரிஸ்லேருந்து ஃப்ளைட் வந்ததுனால இவங்க ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸாக இருக்குன்ட்டு ஃப்ரெஞ்சில் கேட்டிருக்காரு, எங்கம்மா போகணும், கேன் ஐ ஹெல்ப் யூ? அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை இந்தியாவுக்கு போக சொன்னார், நாங்கள் போய் அநாத பிள்ளைகளை, யார் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை வளர்த்து அவங்களுக்கு தாயாக நாங்கள் மாறணும், அதுக்கு தான் வந்திருக்கோம் 2 பேரும். அவர் சொன்னார், எனக்கு சென்னையில் ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், நான் வேணா அவர்கிட்ட உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு
பாம்பே வந்த பின்பு சென்னைக்கு டிக்கெட் எடுத்து சென்னைக்கு அனுப்பிவிட்டார். அவர்களுக்கு அந்த பாஸ்டர் செல்லதுரை என்று சொல்லுகிற சாம் பி செல்லதுரையுடைய அப்பா PS செல்லதுரை அவரிடத்தில் அனுப்பவில்லை. மாறாக அந்த நாட்களில் அப்போஸ்தலர் கிறிஸ்டியன் அசம்பிளியுடைய தலைமை போதகராக இருந்த பாஸ்டர் சுந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். அவர் அந்த சபையை சேர்ந்தவர், ஏசிய சபையை சேர்ந்தவர். அங்கே பாஸ்டர் சுந்தரத்திட்ட இவங்க போய் பார்த்த உடனே எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்சு வச்சுட்டு எங்களை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறான்ட்டு. அவர் சொன்னார், எனக்கு ஆர்ஃபனேஜிலெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது, இதெல்லாம் செய்கிறது செல்லத்துறன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட அனுப்பிச்சுட்டார் சென்னையிலே. அவர் பார்த்தாரு, லேடிஸு எந்த ஊரில் அனுப்புனார்னா ஊரப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது, கூடுவாஞ்சேரி பக்கத்தில். அங்கே சென்னையில் இருக்கிறவங்களே தெரிஞ்சிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் பெரிய பாக்கமாக இருக்குது. அப்போ அது ஒரு சின்ன கிராமம். நான் சென்னையில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கில் இருக்கும்போது நாங்கள் அங்கெல்லாம் போய் ஊழியங்கள் செய்வது வழக்கம். அது இட் வாஸ் சென்னையில் யாரையும் கேலி பண்ணா ஒருத்தன் கொஞ்சம் முட்டாள்தனமாக பேசுகிறானா கூடுவாஞ்சேரியிலேருந்து வந்திருக்கியான்னு சொல்லுவாங்க. யாரும் கூடுவாஞ்சேரி ஆளுக்கு மன்னிக்கவும். கூடுவாஞ்சேரியை ஒட்டி இருக்குது தான் ஊரப்பாக்கம். அவர் பிடிச்சி ஊரப்பாக்கங்கிற ஊருக்கு அனுப்பிச்சார். இங்கே போய் அவங்க ஒரு வீட்டுக்கு வாடகை எடுத்தாங்க. வாடகை எடுத்து கொஞ்சம் பிள்ளைங்களை எடுத்து பராமரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு தங்களுடைய மிஷன் காஸ்ட்லேயே ஒரு பில்டிங்கை வாங்கி நடத்தணும்னு சொல்லி நடத்திக்கிட்டு இப்படியாக அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. 4 பெரிய போதகர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள், ஏமாற்றப்பட்டார்கள். அழைப்பு பெற்று வந்தாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் சொத்து வாங்கி கொடுக்குறேன்னு தாம் பேரில் எழுதிக்கிட்டான். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கும் ஒரு திடீர்னு தரிசனம் வந்து நிறைவேறணும் போகும்போது சரியான ஆளை கண்டுபிடிக்கலன்னா விற்றுருவான் உங்களையும் சேர்த்து. லிசன் வெரி கேர்ஃபுல். நான் அந்த ஆள் பேரெல்லாம் எடுக்க விரும்பலை. ஸோ தே மூவ் டு ஈஸ்ட் தாம்பரம். ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்கும்போது பாஸ்டர் பாஸ்கரதாசன் சர்ச்சுக்கு அவங்க போக ஆரம்பித்தாங்க. அந்த பாஸ்கரதாசன் என் மேலே கை வைத்து என்னை பீகாருக்கு அனுப்புவதற்கு ஒரு டெடிகேஷன் சர்வீஸில் வந்திருந்ததுனால என்னை குறித்து அவங்க சபையில் சொல்லி பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் வந்தார்னா அவர் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் என்று தன்னுடைய சபையாருக்கு பெர்மிஷன் கொடுத்துருந்தார். அது நிமித்தம் இந்த 2 சகோதரிகளும் நான் சென்னையில் குரோம்பேட்டில் நடத்தின ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துருந்தார்கள். எனக்கு அவர்களை தெரியாது. நான் அங்கே பீகாருக்கு ஆண்டவர் யாரையாயிலும் அழைக்கிறாரா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கும்போது எழுந்து நின்றதில் சுசி அந்த சகோதரி எழுந்து நின்றார்கள். மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன சிஸ்டர் என்ன பார்க்குறீங்க? என்னை பீகார் கூட்டி, இது 17 வருஷம் ஆகிட்டு இந்தியாவில், தமிழ் நல்லா பேசுவாங்க, ஒண்டர்ஃபுல் ஸ்பிரிச்சுவல் லேடி. அவங்க நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது எங்கள் வீடு ஒரு திறந்த மடம் மாதிரி இருந்தது. நான் ஒரு ஆஃபீஸ்னுட்டு ஒரு டேபிள் போட்டுருப்பேன். இந்த கதவுலேருந்து இந்த கதவில் போட்டு தான் அவங்க கிச்சனுக்கெல்லாம் போனோம். அவங்க அப்படி போகும்போது நான் என்ன தான் வேலையில் இருந்தாலும் ஐ குட் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஸோ ரிச். அவ்வளோ அனாயிண்டிங் உள்ள தீர்க்க தரிசனம் வர உள்ள ஒரு சகோதரி. கல்யாணம் பண்ணலை. வந்து என்கிட்ட முதல் கேட்ட கேள்வி என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறது காரணம் இந்த அனுபவங்கள்லாம் இந்த நாட்களில் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு கிடையாது. ஆனால் ஃப்ரான்ஸ்லேருந்து 17 வருஷம் வந்து 45 பிள்ளைங்களுக்கு தாயாக வளர்த்து 2 பேரும் நீ அதை பார்த்துக்கமான்னு சொல்லிவிட்டு அவங்க பீகாருக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. பீகார் புறப்பட்டு வந்தபோது அவங்க எங்கள் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். மேலே பைபிள் ஸ்கூல், இன்னொரு ரூமில் 15 பிள்ளைங்க, இன்னொரு ரூமில் நான், என் மனைவி, எனக்கு ஒரு பையன், இன்னொரு ரூமில் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கும் ஒரு பையன், எங்களோட கூட ஒரு சகோதரி, அவளுக்கு ரூம் இல்லை. அதனால் எங்கள் பெட்ரூம்லேயே ஒரு திரையை போட்டு திரைக்கு அந்த பக்கம் அவள், நாங்கள் இந்த பக்கம் குடும்பம் நடத்தினோம். அந்த நேரத்தில் அவங்க வந்தபோது அவங்களுக்கு இன்னொரு ரூம் கொடுக்குறீங்கிட்ட ரூம் இல்லை. அவங்க வந்து சொன்னாங்க, அண்ணே என்னையோட கொஞ்சம் 2 வயசு மூத்தவங்க அண்ணன் சொன்னாங்க, அண்ணே எனக்கு இப்போ மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது, நான் அக்கா கூட சேர்ந்து எங்கேயாவது போகிறேன் ஊழியத்துக்கு, மொழி தெரியாதனால நான் சும்மா இருக்க விரும்பலை. அந்த வீட்டில் 4 டாய்லெட், பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, ஆர்ஃபன் பிள்ளைங்களுக்கு, மற்றபடி வெளியிலேருந்து யாராவது வந்தால் ஒரு டாய்லெட், அப்படி 4 டாய்லெட் இருந்தது. ஒரு டாக்டர் வீடு நாங்கள் வாடகைக்கு எடுத்து அதில் ஊழியம் நடத்தி கொண்டு இருக்கும்போது சொன்னாங்க, 4 டாய்லெட் இருக்குது, இன்னையிலேருந்து நான் தான் அதை சுத்தமாக வைப்பேன். நான் சொன்னேன், ஐயோ அதுக்கு பிள்ளைங்கள்லாம் வச்சிடலாம். நோ 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 ஷி ஸ்டார்டட் டூயிங் தட் டாய்லெட் ஒர்க். 17 வருஷம் இந்தியாவில் ஊழியம் செஞ்ச பிறகு
45 பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு சில பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்ட பின்பு அவங்க வந்திருந்தாங்க. அப்படிப்பட்ட அவங்க எனக்கு ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்கும்போது, எதுக்கு சிஸ்டர் எனக்கு போய் ஃப்ரெஞ்சு சொன்னேன், அப்போ தான் நீங்கள் எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கேன், ஃப்ரெஞ்சு. அவங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டாங்க, நான் ஃப்ரெஞ்சு ஒன்றும் படிக்கலை. அது வியூ ஒய் ஒய்ன்னு நமக்கு ஒத்து வராதுன்னு அவங்க சொன்னாங்க. ஃப்ரான்ஸில் போய் பிரசங்கம் பண்ண, ஃப்ரெஞ்சில் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தங்க நாங்கள் எங்கே இடம் கொடுத்தது தெரியுமா? இந்த மாடிக்கு போகிறதுக்கு இந்த ஸ்டேர் கேஸ்க்கு இந்த முக்கோண வடிவத்தில் இந்த கார்னரில் இருக்கேன், அதில் நாங்கள் அட்டை கார்ட்டூனை அடித்து அவங்களுக்கு படுக்கை ஆடை ஆக்கியிருந்தோம். ஷி லிவ் தேர். ஒரு சின்ன சவுக்கின்னு சொல்லுவோம் ஹிந்தியில், சின்ன மரப்பலகை, அதை போட்டு தான் அதுக்கு தான் இடம் இருந்தது, ஒரு பெட்டி வைக்கலாம், அவ்வளோதான். நான் சொன்னேன், இதுதான் இருக்குது சிஸ்டர் வீட்டில், வேறு ஒன்றும் இடம் இல்லை. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அது கீழே இருந்து குளிர்காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் அந்த இடத்துல இருந்து டாய்லெட்டுக்கு வரணுன்னா எல்லா பிள்ளைங்கள்லாம் தாண்டி வரணும், அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஊழியம் செஞ்சாங்க. அவ்வளோ தாழ்மையான ஒரு சகோதரி. ஒரு நாள் நான் வெளியே போகணுன்னு சொல்லி ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும்போது அவங்களும் நானும் வரட்டுமான்னு கேட்டாங்க. வி வெண்ட் அஸ் அ டீம், 6 people. நான் சொன்னேன், சிஸ்டர் எங்கேயாவது நீங்கள் ஒரு கதவுன்னு ஒன்று செஞ்சு போட்டிருக்கோம் என்னது அட்டையில், அங்கே அவங்களுக்கு நாங்கள் நம்ம தங்க போகிற வீடு மிஷின் பங்களாவில் கதவு கிடையாது, ஏன்னா மண் வீடு, அங்கே வைக்கோலில் தான் படுக்கணும், கஷ்டப்பட மாட்டீங்களே. நோ பிரதர், 2 நாளைக்கு தானே போகிறோம், நான் 2 நாள் மேனேஜ் பண்ணிவிடுவேன். டாய்லெட் கிடையாது, ஒரு சின்ன ஒரு நீரூற்று, அதெல்லாம் மாடும் குளிக்கணும், மனுஷனும் குடிக்கணும். அந்த இடத்துக்கு நாங்கள் போய் ராத்திரி அவங்களோட இன்னொரு சகோதரி, என் கூட சில ஒர்க்கர்ஸ், நாங்கள் 6 பேர் போய், ஒரு ரூம் தான் இருந்தது, அந்த ரூமில் வைக்கோலை விரித்து அதில் படுத்து தூங்குறதுக்கு அந்த சகோதரி ரெடியாக இருக்கும்போது அவங்க கேட்டாங்க. நான் கேட்டேன் காலையில் எழுந்திரிச்சு, நல்லா தூங்குனீங்களா? இல்லை, நான் முதல்ல சொன்னல அப்படின்னு சொன்னேன். இல்லை பிரதர், காட்ஸ் ப்ரெசன்ஸ் வாஸ் ஸோ ரிச். நான் இப்போ ஃப்ரான்ஸில் புறப்பட்டு வரும்போது எவ்வளோ ரிச்சாக இருந்ததோ அதை காட்டிலும் டபுள் மடங்கு எனக்கு ரிச்சாக இருந்தது. ஆண்டவர் என்னை இங்கே தான் என் ஊழியம் செய்ய சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, எனக்கு ஒரே கதவு இல்லை, கொள்ளைக்காரங்க அந்த நாட்டில் அதிகமாக இருந்த இடம், துப்பாக்கி தூக்கினவங்க நம்ம பிள்ளைங்களே சுட பார்த்தாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, அதில் வர்ற அந்த ஸ்ட்ரீமில் இருந்து வர்ற சின்ன இதில் காத்திருந்து குடிக்கணும், மாடு அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது நான் சொன்னேன், நோ சிஸ்டர், நோ, ஐ கேனாட் அலவ் யூ டு கம் அண்ட் ஸ்டே ஹியர். அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததுனால அங்கே அலோவ் பண்ணப்பட்டோம். அவங்கள அலோவ் பண்ணி 2 சகோதரர்கள் ஒரு காவலுக்கு மாறி அனுப்பி இவங்களை அனுப்பும்போது அவங்க 2 weeks இருந்துட்டு கீழே இறங்கும்போது ஒரு காய்ச்சல் அவெல்லாம் இறங்கினாங்க. நிமோனியா வந்துச்சு, மலேரியா வந்துச்சு, டைஃபாய்டு வந்துச்சு, மலேரியா வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து அதோடு கீழே இறங்கினவங்க இறந்து போனாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்கிறது ஏதோ மந்திரத்துக்காக சொல்லலை. ஐ மீன் வாட் ஐ சே. எங்களுக்கு அவங்க 10 மணிக்கு ராத்திரி இறந்து போது எங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. எ ஃபாரினர் டைட் ஆன் அவர் பெட். அவங்கள அடக்கம் பண்ணுறது கூட எங்களுக்கு முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அப்பா அம்மாவை பார்த்து தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரும் கூட இல்லைங்க சாகும்போது அவங்கள நான் ஒரு பையனை மட்டும் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க சிஸ்டர் சோமலாமல் இருக்காங்கன்னு 4 நாளில் நான் உடனே ஒருத்தனை அனுப்பினேன். அவங்க ட்ரெயினில் இருக்கும்போது இவங்க அங்கே இறந்துட்டாங்க. அந்த நாட்களில் ஐஸ் பாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரொம்ப ரேராக வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்களை நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்கள் புதைச்சிட்டோம். சிஸ்டர் வந்தபோது இல்லை. ஆனால் அதனால நான் யூரோப் போகும்போது வெரி பர்பஸ்லி வென்ட் டு சே ஹலோ, பிள்ளைய நீங்கள் எங்களுக்கு பீகாரில் விதைச்சிருக்கீங்கன்னு அப்பா. அவங்க 2 பேரும் பயங்கரமான ஊழியக்காரர், பாஸ்டர். மூத்த பிள்ளை நர்ஸாக இருந்ததுனால, கடைசி பிள்ளை அக்கௌண்டண்ட்டாக இருந்ததுனால அவங்க 2 பேரும் சேர்ந்து கவர்மெண்ட்டுடைய உதவியோடு
ஒரு 75 வயதானவர்களை பார்க்கறதுக்கு ஒரு ஹோம் உண்டாக்கியிருந்தாங்க. ஸோ பியூட்டிஃபுல், சப்போர்ட்டட் பை த கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் த சர்ச். கவர்மெண்ட் சின்ன பணம் கொடுக்கும், பண்ணியிருந்தாங்க. அதில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். இதுதான் இந்த கதை சொல்கிறேன். அங்கே போனால் அங்கே எல்லாம் ஒரு வயசானதுங்க, 70 வயசை தாண்டினவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு அம்மா இல்லை 5 அம்மா கையில் டெடி பேர் வச்சுக்கிட்டு தூங்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க மனநெல்லாம் அப்படி மாறப்பட்டிருந்தவங்களுக்கு 75 பேரை உட்கார வச்சு இறங்க ஈவினிங் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வீல் சேரில் கொண்டு வந்தாங்க. அவர் திறந்த வாயை மூடவே இல்லை. நான் கேட்டேன், இவர் எப்படி சாப்பிடுவார்னு. வாய் திறந்தானே இருக்கு, நாங்கள் ஊட்டுவோம், அது உள்ளே போய்கிட்டே இருக்கோம். அந்த நிலைமையில் இருந்தவரை இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது எமில் டாலியர் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லிகிராம், டாக்டர் பில்லிகிராமுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அப்புறம் அவர் அந்த ஹோமில் இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இவர் தான் பிஜோ இன்ஜின் கண்டுபிடிச்ச ஆள். ஃப்ரான்ஸில் இருக்கிற பிஜோ இன்ஜின், இப்போ நீங்கள் அது ஃபேமஸ் இன்ஜின், இதை கண்டுபிடிச்சதே இவர் தான். இப்போ எப்படி இருக்கார்? ஒன்றும் தெரியாது, வாயை திறந்துட்டு இருக்கார், அவ்வளோதான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீ என்னதான் தான் கண்டுபிடிச்சாலும் அறிவு சில நேரம் போயிடும். நீ வாயை பழந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். சிலருக்கு டிகிரியை பின்னால் போடுறதுல பயங்கர ஆசை. அதனால தான் சாதாரண பாஸ்டர் கூட என்னத்தையாவது டிடி பிடி என்னத்தையாவது போட்டு விசிட்டிங் கார்டு இவ்வளோ நிலம் வச்சுருக்காங்க. மேன் டேக் ப்ரைட் ஓவர் ஹிஸ் டிகிரீஸ், ஹிஸ் நாலேஜ். டாக்டர் அவர் இவர். ஓகே, டாக்டராக இருக்கவங்க டாக்டர் போட்டால் பரவாயில்ல. மெட்ரிக் ஃபெயில் ஆனாலும் டாக்டர்னு போட்டிருக்காங்க, என்ன செய்கிறது? சிலர் கையெழுத்தே போடுறான் டாக்டர்ன்னுட்டு. Why I say this? அறிவு நிலச்சி நிற்காது. வித்யாவை, அதாவது அறிவை யாரும் திருட முடியாதுன்னு சொல்லலாம், பட்டு அது திருடாமலே ஓடிடும். பக்கத்தில் சொல்லுங்கள், அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். That's what my Bible says. ஆமாம், படித்து ஆமாம். ட்ரெயினில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். எதிர்த்தால் இருந்தவர்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருந்தது. அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். நான் சொன்னேன், சார் மே நோ அபவுட் யூன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர் எட்டி பார்த்துட்டு, முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னாரு. நான் இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். இப்போ பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. இந்த வயசில் போய் பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன் என்னன்னு கேட்டேன். இது 4வது பிஹெச்டி யூனிவர்சிட்டியில். 3 பிஹெச்டி முடித்தது, இன்னும் 4வது பண்ணிக்கிட்டு இருக்காரான். ஸ்டூடெண்ட்னா என்னைய தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நான் சொன்னேன், இதெல்லாம் நிலச்சி நிற்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியும் சார், எனக்கு இது நிலச்சி நிற்காதுன்னு தெரியும். ஏன்னா நான் 3 பிஹெச்டி பண்ணியாச்சு, இப்போ 4வது பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரம்மா என்ன செய்கிறாங்கன்ட்டு. அவன் நான் முதல் பிஹெச்டி சொல்லும் போதே போயிட்டா. நான் கேட்டேன், என்னையா பிஹெச்டி பண்ணது கூடலான்னு இருந்துருக்கோம், போயிட்டான்னா. அவன் சொல்லிட்டா, பிஹெச்டி நீ வச்சுக்க, எனக்கு என்ன பொறுத்த மட்டும் பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ்டு, அதுக்கு பேர் தான் பிஹெச்டி. யாரும் பிஹெச்டி இருந்தால் நான் தயவு செஞ்சு மன்னிச்சிங்க. பெர்மனன்ட்லி ஹெட் டேமேஜ். Man is spending money to have knowledge and knowledge and knowledge. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. பாடலாமா? கொஞ்சம் நினைச்சு பார்த்து பாடுவோம். அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு. மறுபடியும் ஒரு தடவை பாடலாமா? அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே.
அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. இப்போ உலகத்தில் எதுவுமே நிலைச்சிருக்காது, நிலைச்சிருக்கிறது மூணு தான். அது நமக்கு சொந்தம்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. பக்கத்தில் வந்து கை கொடுத்து, பாக்கியவான் பிரதர், நீங்க நிலைச்சிருக்கிறத இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்ததுனால பெற்றுக்கொண்டீங்க. நீங்கள்லாம் விசுவாசி ஆனதுனாலே ஒரு துள்ளி குதிக்கணும். எவ்வளோ பெரிய அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், நீ எந்த ஆணியாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் கேர். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் நிலையில்லாதது, எனக்கிட்ட நிலையான ஒன்று இருக்குது. அப்போ ஆண்டோட்ட வர்றதான் பெரிதான காரியம் உலகத்தில். ஐ கேன் டிக்ளேர் திஸ் எனிவேர். அதனால தான் நம் பாக்கியசாலிகள். அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நம்மளது விசுவாசம் நம்பி. என்ன டிஃப்ரென்ஸ் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார்? என்ன டிஃப்ரென்ஸ் அன்புக்கு, விசுவாசத்துக்கு, நம்பிக்கைக்கு? என்ன பவுல்கிட்டே கேட்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1வது ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் கொலோசியன்ஸ் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்க 3 வார்த்தையும் யூஸ் பண்றதுல நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும். விசுவாசம் யார் மேல? சொல்லுங்க எல்லாரும். உங்க பைபிள் என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா இங்கேயாவது பார்த்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம். அடுத்தால பரிசுத்தவான்கள் எல்லார் மேல இல்லை. சிலர் பைபிளில் வம்புன்னு போட்டிருக்கு, வம்பையும் குறித்து. அன்பு பரிசுத்தவான்களுக்குரியது, விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேல. நம்பிக்கை என்னது? என்ன நம்பிக்கை? வாசிக்கலாம், அவர்கிட்டே கேட்கலாம். அவர் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 11, 12, 13. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி 13 நல்லா கவனம் பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்னது? அடுத்தால மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. அவருடைய வருகை குறித்து எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். அதான் நம்பிக்கை. இப்ப 3க்கு நல்லா தெரிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்றேன். விசுவாசம் கிறிஸ்து இயேசுவின் மேல, அன்பு என்னோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளோடு கூட, நம்பிக்கை அவர் வருவார் என்கிற எதிர்பார்ப்பு. விசுவாசத்தை தொடக்கினது யாரு? தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். நமக்கு நல்லா தெரியும். விசுவாசின் யார் பேரில் வைக்கிறோம்? என்னதில் விசுவாசம் வச்சுருக்கீங்க? ஒழுங்காக கோயிலுக்கு போனால், இல்லைன்னா காணிக்க ஒழுங்காக கொடுத்தா, ஜபத்திலெல்லாம் ஒழுங்காக கலந்து கொண்டா எனக்கு கேட்குறதெல்லாம் தருவார், அப்படி வச்சுருக்கீங்களா? என்ன விசுவாசம்? எதுக்கு விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை? சொல்லுங்க. வசனம் போதிக்கிற சபையில் தானே பேசுகிறேன். எதுக்கு ஏன் விசுவாசிக்கிறீங்க? நித்திய ஜீவனுக்கா? சரி, வேற
விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வரணும். வாசிக்கலாமா? ஆமாம், யாக்கோபு 2:19, ஜேம்ஸ் 2nd chapter. பட் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நல்லா கவனிங்க, இந்த வசனம் நல்லா கவனிங்க. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். ஏன்னா நம்ம 33 கோடி தேவர்களை கும்பிட்டு கொண்டிருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவில் வரும்போது ஒரு தேவன் என்று உண்டென்று விசுவாசித்தவர்கள். ஆகையினால் விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான், ரொம்ப நல்லதுப்பா. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கையை பிடிச்சிக்காங்க. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசி தானா? ஆனால் விசுவாசித்து நடுங்குதான் பா. அப்போ பிசாசுக்கும் எனக்கு என்ன விசுவாசம்? கேட்டு வச்சுருங்க. பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தால் கேட்காதீங்க. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெவில் அண்ட் மீ? அதுவும் விசுவாசிக்குது, நடுங்குது. நானும் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, கீழ்ப்படுகிறேன். ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். அப்போ நம்மகிட்ட இருக்கிறது கீழ்ப்படிதல் விசுவாசத்தை சார்ந்தது. அது ஞானஸ்தானத்தில் காட்டுறோம். நான் இனிமே உமக்கு எல்லாத்துலேயும் கீழ்ப்படிவேங்கிறது தான் ஞானஸ்தானம். பழைய மனுஷன் என்னது? கீழ்ப்படியாத மனுஷன். பழைய மனுஷன் யார்? ஆதாம் யார்? கீழ்ப்படியாதவன். இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்ததுனால அவர் கீழ்ப்படுகிறவர். எப்போ வரைக்கும் கீழ்ப்படித்தார்? மரணம் அறிந்தும், சிலுவையின் மரணம் அறிந்தும். பக்கத்தில் கேளுங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டிங்களா? கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, எடுக்காத ஆள் இருப்பாங்க. எங்களுக்கு சின்ன வயசில் தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். தண்ணி தெளித்தா விட்டுட்டேன்னு அர்த்தம். முழுகி ஞானஸ்தானம், மனம் திரும்பி முழுகி ஞானஸ்தானம் எடுத்திருந்தா சோத்திரம். மறுபடியும் பாருங்கள். அவங்க என்னையை பார்க்காதீங்க, ஏன்னா அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பாருங்க, இன்றைக்கி அது பாருங்கள், பார்த்து கேளுங்க. ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவேன்னு ஒப்பு கொடுத்தீங்களா? அது எப்படி பிரதர்? 2ஆம் ஆதாமுக்குள்ள வந்தாச்சு. 1ஆம் ஆதாமில் இருக்கிறது கீழ்ப்படியாமை. 2ஆம் ஆதாமுக்குள்ள வந்தது இப்போ எனக்கு கீழ்ப்படிதல். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். கொஞ்சம் இடிக்குது. யாரோ ஒருத்தர் பின்னால் சொல்ல, இன்னொருத்தர் ஞானஸ்தானத்துக்கு சொல்கிறாரோ. ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ஒபே காட். இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம். ரோமர் 8வது அதிகாரம். அங்கே பவுல் இன்னொரு காரியத்தை அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதையும் பார்த்தா தான் நம்முடைய காரியத்தை வசன கண்ணாடியில் பார்த்தா தான் ஏன் தெரியும். வசன கண்ணாடியில் பார்க்காம இன்றைக்கி ஏதோ கதையில் பார்த்தோன்னா நம்மளை பற்றி தெரியாது. 7வது வசனம், ரோமன்ஸ் 8:7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஓஹோ, ஐ வாண்ட் டு ஒபே. இப்படி மாம்ச சிந்தை எனக்குள்ள இருந்ததுன்னா கீழ்ப்படிய விடாது. அது கணவனுக்கும் கீழ்ப்படிய விடாது, சபைக்கும் கீழ்ப்படிய விடாது, சமுதாயத்துக்கும் கீழ்ப்படிய விடாது, சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிய விடாது. ஏன்னா உள்ள மாம்ச சிந்தை இருக்குந்தா அவனை கீழ்ப்படிய வைக்கவே முடியாது. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் 3 மாதத்துக்கு முன்னால் என் 2வது சன் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்குட்டி கொண்டு வந்தான். டாடி இது அழகாக இருக்கான்னா, ஃப்ரெண்டு கொடுத்தேன் எனக்கு உண்டு, அவன் கொடுத்தானா பியூர் பிராண்ட். ஓகே, என் பிள்ளைங்களுக்கு நாய் கோழி எல்லாம் வேணும். அது ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒருத்தன் பூனையை போட்டு வளர்க்குறான், ஒருத்தன் முயலை போட்டு வளர்க்குறான், ஒருத்தன் லவ் பேர்ட்ஸை போட்டு வளர்க்குறான். அது வி ஆர் இன் எ வில்லேஜ், நாங்கள் கிராமத்து ஆட்கள். அதனால் அதெல்லாம் எங்களுக்கு சரி. நாய் இருக்கிறது நல்லதாக இருக்குது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கப்பா. வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னால் ஒரு நாய் கொண்டு வந்தான், 3வது பையன் அவங்க வந்துருக்கான், பாபு. அவன் வந்து அதுக்கு பெட்டெல்லாம் போட்டு அதுக்கு தலைவனெல்லாம் வச்சுருந்தான். வந்து இப்போ நான் வெளியே போயிட்டு ஊழியர் வந்தோன்னு காட்டினான். டாடி புதுசாக வந்திருக்கு டாடி, ஐ மேட் ஆல் திஸ் சோஃபா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நான் சொன்னேன் நல்லது. 10 நாளைக்கு கழித்து மறுபடியும் ஊழியம் கழிச்சு விட்டேன். வீட்டுக்குள்ளே போக முடியல, ஒரே நாத்தம். நான் சொன்னேன் என்னடா இது, நானும் என்னெல்லாமோ சொல்லி பார்க்குறேன், இது எல்லாமே இங்கே தான் பண்ணுது டாடி, டாய்லெட்டாக யூஸ் பண்ணுது.
நான் சொன்னேன், இனிமேல் இங்கே இருந்தால் நான் சாப்பிட முடியாதுடா அப்படின்னு அவனை வெளியே கொண்டு போய் ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று உண்டாக்கி அதில் வச்சுக்கிட்டாங்க. நான் முதல் கண்டிஷன், இந்த நாய் வந்திருக்குது, இது முதல்ல கீழ்ப்படியை கற்றுக்கொள். இதுக்கு முன்னால் நாய் கீழ்ப்படியவே செய்யாது. நீ அடித்து பார்த்தான், கடித்து பார்த்தான், ஒன்றும் கீழ்ப்படிய மாட்டு. பிஸ்கட் கொடுத்தா கீழ்ப்படியும். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்களை மாதிரி தான். கத்தர் தந்தால் நான் கீழ்ப்படி, நான் தந்தான் கீழ்ப்படி நினைப்பான். நீ கீழ்ப்படிஞ்சேன்னா உனக்கு லாபம், கீழ்ப்படியல்னா அவருக்கு என்ன நஷ்டம்? லிசன், நீ பக்தியாக நடப்பதினால் அவருக்கு என்ன லாபம்னு யோபு கேட்குறான். நீ பக்தியாக நடக்கிறனால அவருக்கு என்னமோ நம்ம வந்து பிரதர் சர்ச்சுக்கு வரீங்களா? ஆமாம், மாதத்தில் 2 தடவை வந்துடும் பிரதர், ரொம்ப லாபம் அவருக்கு. லிசன் சார், லிசன். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிற ஆள். ஏன்னா மடியிலையும் கணம் இல்லை, வழியிலையும் பயம் இல்லை. நான் சொன்னேன் கீழ்ப்படியணும். முதல் நாள்லேருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டானே. என் மகன் புரிஞ்சுக்கிட்டான், டேடி என்ன சொல்ல வராங்க. அந்த நாய் வந்த நாள்லேருந்து சிட்னா சிட், லே டவுனா லே டவுன், குட் மார்னிங் சொல்லலாம் குட் மார்னிங். ஆமாம், சில நேரம் அதுக்கு கையில் ஒரு பிஸ்கட் வச்சுருப்பான், சின்ன துண்டு, அதை கொடுக்குறதுக்கு அது அப்படி பார்க்குறதுக்கு போது ஒரு காதை இந்த பக்கம் சரிச்சுக்கிடும். பாதி சொல்லு. I enjoy that scene. A dog obeys to the man. ஆனால் மாம்ச சிந்தையுள்ள ஆட்கள் சபையில் இருந்தான்னா என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். எவ்வளோ பெரிய பிரசங்கியாரை கூப்பிடுங்க, எலியாவே கூப்பிடுங்க, எரிக்கிற அக்கனையை கொண்டாங்க. பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி கைப்பிடி சொல்லுங்க. நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கத்தருக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்கன்னு சொன்னதுனால தான் பாஸ்டர் உங்களை முக்குனாரு, இல்லை முக்கியிருக்க மாட்டார். ஏன்னா ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க. 2ஆம் ஆதாமுக்குள் வந்ததுனால மரண பரியந்தம், ஹல்லேலூயா, மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அதனால தான் அந்த பிலிப்பியர் 2வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கிடையாது. விளங்குதா? ஆமாம். இப்போ மறுபடியும் கேட்டுருங்க, விட வேண்டாம். ஒரு மணி நேரம் தான் இருக்கும், கொஞ்சம் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணிடுங்க. பகல் அவன் போங்க உள்ள கை காலெலாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு போகணும். நல்லா கவனிங்க. உங்களில் கிறிஸ்துவின் சிந்தை உண்டா, மாமிசத்தின் சிந்தை உண்டா? டயானான்னு ஒருத்தி இருந்தா தெரியுமா? மறந்து போச்சுல்ல? ஆமாம். இப்போ அவர் கிங் சார்ல்ஸுக்கு முதல் மனைவி. கல்யாண நேரத்தில் என்ன சொன்னா தெரியுமா? ஆங்கிலிக்கன் சர்ச்சில் மேரேஜ், ஆங்கிலிக்கன் ஆர்டரில் மேரேஜ். இந்த மேரேஜ் வவுல ஒபேடியன் என்கிற வார்த்தை எடுத்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னா, இந்த ஆங்கிலிக்கன் ஆர்ச் பிஷப் அவளுக்காக அந்த மேரேஜ் வவுல கீழ்ப்படியிருந்துங்கிற வார்த்தையை எடுத்தாங்க. கீழ்ப்படியாமல் கடைசி வரைக்கும் போய் செத்து போயிட்டா. இன்னைக்கு அவள் குயினாக இருந்திருக்கலாம். should have been queen there. இன்னைக்கு ஏதோ குதிரைக்காரி அங்கே சார்ல்ஸுக்கு பஞ்சாதியாக இருக்கா. உங்களுக்கு கதை தெரியும்னா அங்கே தனியாக கேட்கலாம். See, listen, they lost. She lost her position because she never wanted to obey the husband. In the presence of God சொல்கிறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற கோபாக்கினை என்று வேதம் அடிக்கடி சொல்லுது. கீழ்ப்படியாமையில் மேல் வருகிற தேவ கோபாக்கினை. அப்போ விசுவாசத்தை மாத்திரம் போதாது, விசுவாசத்தை தொடர்ந்து வர்றது கீழ்ப்படிதல். ஓகே, அதை குறித்து இது தேவன் பேரில் வைக்கிறது, இது விசுவாசம். அப்போ என்ன சொல்லணும்? அவர் கீழ்ப்படினா என்ன சொல்லணும்? என்னை அவர் கொன்று போட்டாலும் அப்புறமே நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. பாடலாமா? அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு
காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம். இன்னொரு தடவை பாடலாமா? அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டும் மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. உயர்த்தி நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை, நம்புவோம் இயேசுவை. விசுவாசத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். அவர் செய்து முடித்த கிரியைகளின் மேலே நான் விசுவாசித்து அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். அதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுக்கிறேன். என்ன சொல்கிறேன்? விசுவாசிக்கிறதுனால கீழ்ப்படுவேன். வெறும் விசுவாசித்திருந்தா எனக்கும் பிசாசுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஓகே, அடுத்தால நம்பிக்கை. நம்பிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். கிறிஸ்து அங்கே இருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அனந்த பாக்கியம். எப்போ வருவார்? டிவியில் சொல்லுவாங்க, அந்த வாராரு இந்த வாராரு. ஆமாம், எங்கப்பா வராரு? ஆமாம், இப்போ அந்த பேப்பர் காற்றுல இப்படி வரும்ல இந்த பக்கமாக, அப்போ வந்துடுவார். அப்படிலாம் ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கும் அர்த்தம் போதிச்சு உங்களை பயமுறுத்தி வராரு வராரு வராரு, என்னமோ பூச்சாண்டி பிடிக்க போகிற மாதிரி. சிலர் பிரசங்கத்தில் பயமுறுத்துறது, வராரு வராரு. வீட்டில் பிள்ளை கீழ்ப்படினா அப்பா வந்தால் பெல்ட் எடுப்பார், வராரு, உடனே பிள்ளை சாப்பிடும். இல்லை, நல்லா கவனிங்க. எனக்கு அவர் வர்றாருங்கிறது ஆனந்த பாக்கியம். ஏன்னா நான் சொல்ல முடியும், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். அந்த வாஞ்சியோடு வாழ்கிறவனுக்கு எப்போ வருவீங்க? எட்டி எட்டி பார்த்து அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீர் சுட்டி காட்டின வாக்கு தத்தங்கள் ஏறலாகுதே, நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை வேறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ராஜ்யம் செய்திட ஜடுதி வாருமே. சாலேமின் வெயிட் வெயிட் வெயிட். இந்த ஆலயத்தின் கதவு திறக்கும்போது இயேசு வந்துட்டார்னா எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்? உண்மையை சொல்லணும், உண்மை தானே? ஆண்டவர் வந்தால் தூக்கிட்டு போயிடுவார். ஒருவேளை மனைவி ரசிக்கப்படாமல் இருந்தால், நம்ம மாமியார் ரசிக்கப்படாமல் இருக்கட்டும், அது கைவிடப்பட வேண்டிய கேஸ். இல்லை, பிள்ளை ரசிக்கப்படலாம். அப்போ எதிர்பார்த்து இருக்கிறவன் எப்படி வாழ்வான்? எப்படி அது கையில் காலையாவது விழுந்து பிள்ளைகிட்ட கேளு, ரசிக்கப்பட்டிருப்பான். சீக்கிரம் வரா சீக்கிரம் வரான்னு சொல்கிறது ஈஸி. நீ எப்படி உன் பிள்ளைகிட்ட, சிலர் சட்டை பெரிய சைஸாக வாங்கி கொடுப்பாங்க. அவன் சொல்லுவான், எல்லா பிள்ளைங்களும் டைட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் எனக்கு இப்படி தொலைன்னு இன்னும் 2-3 வருஷம் வச்சு போடலாம். அதாவது 2-3 வருஷம் ஏசு வரக்க மாட்டார்.
நான் அன்றைக்கி பிரசங்கத்தில் சொன்னேன், பில்டிங்கை 500 வருஷம் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க சர்ச்சுக்காரங்க. எத்தனை வருஷம்? 500 வருஷத்துக்கு ஸ்டெபிலிட்டி. நிறைய காசு செலவழிச்சு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க 500 வருஷத்துக்கு. என்ன சொல்கிறாங்க? வரமாட்டார். இந்த செத்தை போயிட்டு வரணும்னு சொன்னார். தமிழ் பாசையில் சொல்லி அப்படி தான், இந்த செத்தை போயிட்டு வரந்தாங்க. போனார் 2000 வருஷம் நீ செத்து போனது ஆகலை. சீக்கிரம் வருவேன்னு சொன்னார். இதோ சீக்கிரம் வருவேன்னு. மறுபடியும் பக்கத்தில் கையை பார்த்து 2 கண்ணுக்குள்ளே பார்த்து சொல்லுங்க, அவர் வருகைக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கீங்களா? கஷ்டம்தான் பிரதர். கல்யாணத்துக்கு கார்டெல்லாம் வச்சிட்டேன் பிரதர். கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். அவர் கொஞ்சம் நிறுத்தி வர சொல்லுங்க, கையை பிடிச்ச பிறவாது வர சொல்லுங்க ஐயா. அப்ப நினைச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? வந்தார்னா ஓடி போயிடுவோம், அவ்வளோதான், ஃபினிஷ். அங்கே அழுகையும் இல்லை, புலம்பலும் இல்லை, வியாதியும் இல்லை. எவ்ரி டே யூ ஸ்டார்ட் வித் an எக்ஸ்பெக்டேஷன். காலையிலோ மாலையிலோ அதிகாலையிலோ எவ்வேளையிலோ, அப்படி தான் வேதமே சொல்லுது. அப்படி தான் சாலலாம் ஒழிஞ்சும் பாடினாங்க. நல்ல கவனிங்க அருமையானவர்களே. டுடேஸ் கிறிஸ்டன்டம் இஸ் டாக்கிங் அபவுட் லிவிங் கம்ஃபர்டபிள் இன் திஸ் வேர்ல்ட். The early Christendom which I saw when I was a young man, இந்த புவி எனக்கு சொந்தமல்ல என்று நேசர் எழுந்து போனாரே, அது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 2வது வரியெல்லாம் பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், குத்தாட்டம் போடுவோம். I tell you, stupid things are happening and we are become the victims of that. I'm not talking about the denominational church. I'm talking about the spiritual, so-called Pentecostal churches. Pastors சேர்ந்து கூடணும், பெரிய பெரிய ஊழியக்காரனும் வயசாயிட்டானாலும் ஆடுறான். If I expect the Lord any moment, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பேதுருட்ட கேட்டுரும். அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்கிறார்? 10:11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். போதும். எவ்வளவு பரிசுத்தமாக நடக்கணுமோ, எவ்வளவு கரையற்றவர்களாக நடக்கணுமோ, எவ்வளவு மற்றவங்களை புண்படுத்தாமல் நடக்கணுமோ, எவ்வளவு மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் நடக்கணுமோ, எவ்வளவு மற்றவங்களோட ஒப்புரவாகி நடக்கணுமோ, எவ்வளவு மன்னிக்க வேண்டுமோ அப்படி காத்திருங்கள். இந்த 2வது நிருபத்தை எழுதும்போது என் சாவு சீக்கிரம் இருக்குதுன்னு தான் பேதுரு எழுதுகிறாரு. சீக்கிரம் இந்த கூடாரத்தை விட்டு போகிற போக்கில் என்னையா சொல்லிங்க, இதெல்லாம் அழிஞ்சு போவோம், பார்க்குறதெல்லாம் அழிஞ்சு போவோம். ஆகினால பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னமும் நீதி செய்கிறவன். தட் ஷுட் பி, அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே, கண்ணை திறந்துக்கிட்டு துடைக்கும் போதே, நீ காலையில் ஏசு வந்தார்னா, முகத்தை போய் கண்ணாடியில் இப்போ ஏசு வந்தார்னா, பல் வழக்கம் இப்போ ஏசு வந்தார்னா, வேலைக்கு போகும்போது இப்போ ஏசு வந்தார்னா. If you have that sense, the back of your mind, you will keep yourself holy. யாரும் பார்க்கல, நான் கொஞ்சம் யூடியூப்பில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா அந்த கழுதை இந்த கழுதை எல்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெண்டா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஏசு வந்துட்டார்னு வைங்களேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னெல்லாமா பார்க்குறீங்க? நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். சிலர் ராத்திரி 12 மணிக்கு கீழே தான் குசு 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 குசு, அதெல்லாம் அந்த நேரத்தில் ஏற்று வந்துட்டானா, அது உங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளும். சரி, அதை குறித்து பேசலை. உண்மை அன்பு
நிலைத்திருக்கும் அன்பு யார் மேலே? பரிசுத்தவான்கள் மேலே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், நல்லது தப்பு. ஆனால் வம்போடு நடப்பேன் என் சகோதரனோடு, சண்டைக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே சண்டை போடுவேன், குடும்பத்துக்குள்ளே சண்டை போடுவேன், மைத்தினிக்கிட்ட சண்டை போடுவேன், மாமனார்ட்ட சண்டை போடுவேன், மாமியார்ட்ட சண்டை போடுவேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். பைபிள் அப்படி சொல்லலை சார், அது இருக்குது. அதை காட்டிலும் விசுவாசம் நிலைத்திருக்கிற அன்பு என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களிடத்தில் காண்பிக்கிற அன்பு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். 5 நிமிஷம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது 10:30 ஆகலை, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது எனக்கு குறிக்கப்பட்ட நேரம். நம்ம இடத்துல 3 முக்கியமான உறுப்பு இருக்குது. ஒன்றுக்கு பேர் லீவர். நர்சஸ்லாம் இருப்பீங்க, டாக்டர்ஸ் இருக்கலாம். லிவர், ஆமாம். ஈரல், அதுக்கு பிறகு ஒரு ஹார்ட், அதுக்கு பிறகு ஒரு லங்ஸ். கொரோனா நேரத்தில் எல்லாருக்கும் லங்ஸை கொடுத்தா பெரிய பயம் இருந்தது. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் வந்துடக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த 3 என்னதுன்னு சொல்கிறேன் பைபிள் படி. இந்த நுரையீரலுக்கு பேர், நுரையீரல் இருக்குதா லங்ஸ், அதுக்கு பேர் என்னை பொறுத்த மட்டும் நம்பிக்கை. அவரை பார்க்குறதுனால நம்பிக்கை. முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது பிறகு இந்த ஹார்ட் இருக்கு பாருங்கள், அதுக்கு பிறகு விசுவாசம். அதுக்கு பிறகு ஈரல் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் என்னது? அன்பு. நல்லா கவனிங்க. இந்த நுரையீரல் விரியுது போகுது, விரியுது போகுது. கொரோனா நேரத்தில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மூச்சு திணறின உடனே என்னத்தை போட்டு பார்க்குறீங்க? ஆக்சிமீட்டர். 96, 95, 91 வந்துட்டு, அரே 80 ஆயிடுச்சு, அரே டாக்டரை கூப்பிடு. அப்போ இதுக்கு என்ன வேணும்? சாதாரணமாக இருக்கணும். இந்த ரூமில் எல்லாத்துலேயும் ஆக்சிஜன் இருக்கணும். அதுக்கு பேர் நம்பிக்கை. நுரையீரலுக்கு ஆக்சிஜன் இருந்தால் சாதாரண மூச்சு விடலாம். ஆக்சிஜன் குறையாக இருந்தது, ஒரே புகையாக இருந்ததுன்னு நினச்சிவீங்க. உங்களுக்கு நான் சின்ன சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன். ஆக்சிஜனுக்கு O2, ஆக்சிஜனுக்கு கெமிஸ்ட்ரி நேம் O2. ஆனால் அதுக்கு விரோதமானது இருந்து நம்ம மூச்சு எடுக்கும்போது ஆக்சிஜன் எடுக்கிறோம், வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடாக போகுது. கார்பன் டை ஆக்சைடுக்கு என்னது? CO2. ஓஹோ, நல்லா படிச்சிருக்கீங்க, அதான் அங்கே வந்திருக்கீங்கல்ல. ஆமாம். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கணும்? O2 சூழ்நிலையில் இருக்கணும், இல்லைன்னா போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆனால் அநேக சபைகளில், இங்கே சொல்லலை, அநேக சபையில் ஒரே CO2 தான். ஏன்னா வர்றவன் எல்லாம் CO2 விட்டு நான் எப்பவும் சொல்கிறேன், அங்கே துபாயில் பேசும்போது சொன்னதை இங்கே சொல்கிறேன். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வேப்ப மரத்துக்கு கீழே பகலில் படு, ஏன்னா அது ஆக்சிஜனும் ஏராளமாக தரும். பகல் நேரத்தில் வேப்ப மரத்துக்கு கீழே படு, ராத்திரி வேப்ப மரத்துக்கு கீழே படுக்காத, ஏன்னா கார்பன் டை ஆக்சைடையும் அப்படியே அள்ளி விட்டுரும். லிசன் சார். வேப்ப மரத்தில் கூட பகலில் படுக்கலாம், ராத்திரி இது தாத்தா பாட்டி மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்தது. CO2. மே த லார்ட் ஸ்பீக் டு யூ. பக்கத்தில் இப்போ கையை பிடிச்சி கண்ணுக்குள்ளே கேளுங்க, நீங்கள் இங்கே ஆக்சிஜனுக்காக வர்றீங்களா இல்லை CO2க்காக வர்றீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, கிரைஸ்ட் சேர்ந்த ஆக்சிஜன் வேண்டாம், அது கிரிமினல் ஆக்சிஜன். சிலர்கிட்ட பேசிட்டு போங்க, என்ன பிரசங்கம் பண்ணார், ஒரே சொதப்பல். இங்கேருந்து வெளியே போகும்போது அவன் ஆக்சிஜன் குடிச்சேன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கான். அவனுக்கு போகும்போது என்ன பிரசங்கம் பண்ணார், வீட்டில் போய் சாப்பிட்ற மேஜையில் பிள்ளை கேட்குது, நீங்கள் கொடுத்த காணிக்கைக்கு இவ்வளோ தான் பிரசங்கம் பண்ண முடியும். லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மை டியர் பீப்புள் ஆஃப் காட், அதுக்கு தான் சபையில் எங்கே ஆக்சிஜன் கிடைக்குதோ அங்கே இருக்கணும்.
பக்கத்தில் சொல்லுங்கள். ஒழுங்காக மூச்சு விடுற மாதிரி சொல்லுங்கள். நான் சொல்லுங்கள். ஒழுங்காக மூச்சு விடுற மாதிரி அப்படிப்பட்ட சபையில் இரு. பெருமூச்சு விடுற சபையில் இருக்காத. சிலர் போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆக்சிஜன் இல்லாத இடத்துக்கு போனால், ஏன்னா நிறைய வாயில் இருந்தாங்க CO2 வருது. அதனால தான் நர்சஸ் என்ன செய்யணும், போட்டு மூக்குக்கு மட்டும் இல்லை வாய்க்கும் சேர்த்து போட்டுரு. அதெல்லாம் தான் ஒரே கார்பன் டை ஆக்சைடு. இப்போ தெரியுதா நர்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னுட்டு? அது நுரையீரல். இப்போ ஹார்ட், நான் என்ன சொன்னேன்? ஹார்ட்டு விசுவாசம். எல்லோரும் சொல்லுவோம் விசுவாசத்தை வர்த்திக்க போகணும். நோ 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 டாக்டர் யாராவது ஹார்ட் பெருசாகிறது நல்லதா சொல்லுங்கள். ஹார்ட் வீங்கி போயினா அவுட்டுன்னு அர்த்தம். சுருங்கவும் கூடாது, விரியவும் கூடாது, இருக்கிற சைஸில் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் தலைக்கு ஹெல்மெட் போடுறோம். இங்கே நல்ல ஆண்டவர் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஹெல்மெட் போட்டால் தான் ரோட்டில் போக முடியும். ஆனால் ஆண்டவர் ஹார்ட்டுக்கு ஹெல்மெட் கொடுக்கல. இதுக்கு நல்ல பத்திரமா இருக்கு. அப்போ ஹார்ட்னா நான் சொன்னேன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாத்துக்கும் விசுவாசம் தான். பைபிள், நீ ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம், நீ முன்னேறி சொல்கிறதுக்கு விசுவாசம், எல்லாத்துலேயும் விசுவாசம். விசுவாசத்தால் வராத யாவும், அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் இல்லை, அது ஒரு பெரிய பிரசங்கம். விசுவாசம். அப்போ பக்கத்தில் இருக்கிற மறுபடியும் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் ஹார்ட்டு பத்திரமாக இருக்கணும். பெருசாகணும் ஜெபம் பண்ணாத. சீசர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். சும்மாருடா, உனக்கு கடுகு அழகு விசுவாசம் தான் போதுண்டா. அது கீழே சொல்லணும். ஆமாம், என்ன செய்யணும்? கடுகள விசுவாசம் தான் போதும்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்தால அந்த லூக்கா 17 வீட்டில் போய் வாசிங்க. அதில் என்ன இருக்குது? அடுத்தால எல்லா வேலையும் செஞ்சுட்டு, ஆண்டவரே அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அப்படி சொல்ல தெரியணும். நான் தானே அந்த பெஞ்செல்லாம் வாங்கி கொடுத்தது, நீர் வாங்கி தான் கொடுத்தீரு. நான் தானே இந்த சஜா இப்படி வளர்த்து. ஸ்டாப் தட். நோ, யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட். ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக்கணும், அதெல்லாமே ஆசாங்க. விசுவாசம் அதான் இந்த அளவில் இருக்கணும், பூரணமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். விசுவாசம் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் சபையில் விசுவாச வார்த்தைகள் பேசப்படுது. ஏன்னா பவுலை கேட்டு பார்க்கலாம், வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ஹெல்த்தியாக இருக்கிற இதுக்கு பிறகு என்ன எழுதியிருக்காரு? 8வது வசனம் கடைசியாக 7 வாசிட்டு வாசுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். 7வது வசனம் 4:7. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன செய்யணும்? அதனால தான் சாலமன் சொல்கிறான், இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். எல்லா காவலோடும். தெரியுதா? அப்போ நான் சொல்கிறது எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும். என்ன? சிந்தையை காத்துக்கொள்ளும், இருதயங்கள், தேவ சமாதானம். அப்போ அடுத்த வசனம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். தம்பி ஹியூபர்ட், அவைகளையே அப்படி போட்டிருக்குல்ல? அவைகளை சிந்தி கொண்டு போட்டிருக்கு. உங்கள் பைபிள் எப்படி போட்டிருக்கு? அவைகளையே. பக்கத்தில் வந்து சொல்லுங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. ஏதாவது வாயில் வார்த்தை வந்துன்னா அடிப்பேன். சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு. இன்றைக்கி அந்த பிரதர் பார்த்தியா ஒரு மாதிரி இருந்தார். நான் நினைக்கிறேன் திருடுற மாதிரி முழிக்கிறான், என்னையுமோ சேட்டை பண்ணுறான். இந்த சிஸ்டர் பார்த்தியா, நீ கட்டின சாமினி கலரே சரியில்லை, அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி கட்ட வேண்டாமா? இருக்கிறது கருப்பு, இதில் வேறு கருப்பை உடுத்திட்டு வந்திருக்கா, கொஞ்சம் லைட் கலராக கட்டிடுவேன். இதெல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்கும். என்ன இது? புண்ணியத்தை உண்டாக்கும், புகழை உண்டாக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே என் உதடுகளை உம்முடைய பரிசுத்த அக்கினி தொடுவதாக. பெரிய தீர்க்கதரிசி தான். கர்த்தரை பார்த்த உடனே, ஐயோ ஆண்டவரே, நான் சுத்த உதடுகள் உள்ள மனுஷன்.
ஏன்னா இது சின்ன நாக்கு தான் பெரிய காட்டையும் கொளுத்திடும். குடும்பத்தை கொளுத்தி, சபையை கொளுத்தி, தேசத்தை கொளுத்தி, இதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு. எலும்பு இல்லை, அதனால ஆண்டவர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறாரு. நாக்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காருன்னா அக்னி. லிசன் சார், the Christian life is a beautiful life and God has given you the faith to live with. இது நின்றுட்டுனா, ஹார்ட் நின்றுட்டுனா சிபிஆர் போட்டாலும் சிலருக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறான். நீங்கள் பார்த்துக்கலாம் சிபிஆர் போடுறத, ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள். டாக்டர் நான் அங்கே போய் பார்த்துருக்கேன், அப்படி வைக்க போவாங்க, ஒரு இது மாதிரி இந்த அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கும், வைக்க போகும்போது அந்த வைக்க போகிற டாக்டர் சொல்றார், keep yourself away from the bed. நான் நல்லா கவனிங்க, ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு தாய்க்கு ரெட்டை குழந்தை பிறந்துச்சு, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்துச்சு. அவள் ஏங்கிக்கிட்டே இருந்தால் எனக்கு பிள்ளை கிடைக்க போகுதுன்னுட்டு. டாக்டர் சொன்னோன்னு ட்வின்ஸ்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம், பிறந்துச்சு. ஆனால் ஒரு பிள்ளை செத்து இருந்தது, வயிற்றுலேயே செத்துச்சு. ஒரு பிள்ளை உயிரோடு இருந்தது. டாக்டருங்களுக்கு அந்த அம்மாட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. முதல்ல உயிரோடு இருக்கிற பிள்ளை, உங்கள் பிள்ளை பார்க்கணுன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். இத்தனை வருஷத்துக்கு பிறந்திருக்குது. வேர் இஸ் மை அதர் சைல்டு கேட்குறா. ட்வின்ஸ்ன்னு சொன்னீங்க டாக்டர், வேர் இஸ் மை அதர் சைல்டு. நர்ஸுங்க பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க, எப்படி சொல்லுது. கடைசியில் டாக்டர் சொன்னார், சாரி மேடம், அதர் சைல்டு இஸ் டெட். அவன் சொன்னான், நோ, ஐ வாண்ட் டு see the face of my child. நான் இத்தனை வருஷம் காவல் இருந்தேன். நர்ஸும் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை மார்போடு சேர்த்து அணைச்சி இருக்க கட்டி. அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது, நான் உனக்காக எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா, உனக்காக என்னெல்லாம் உபவாசம் பண்ண தெரியுமா, உனக்காக என் வாழ்க்கையெல்லாம் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த தாய்க்கு அந்த பிள்ளைக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி 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 15 minutes 20 minutes நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் எப்படி திடீர்னு ½ an hour கழிச்சோடனே அந்த பிள்ளை வீர்னு சத்துச்சுவா. டாக்டருக்கு ஆச்சரியம் தாங்க, உயிர் வந்துட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இட்ஸ் a real thing. It's a real thing. Go to Google and search what you can read this story. அன்னை அன்பிலும் மேலான அன்பு கொண்ட இயேசுவோடு கூட இருக்கும்போது என்னில் மறித்த காரியங்கள் உயிர் பழுக்கும். நான் இதை குறித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. 3வது ஈரல், அதுக்கு என்ன சொன்னேன்? The only part in our organs, in our body, only part. வெட்டினாலும் முளைக்கும். அவர் மோசஸ் ஒரு பாட்டு எழுதினார், வெட்ட வெட்ட வளரும், கொட்ட கொட்ட வளருவான் கிறிஸ்தவன் சொன்னான். அந்த லிவர் மட்டும்தான் வெட்டும். நீங்கள் வெட்டி யாருக்கும் கொடுக்கலாம். த லிவர் கேன் நாட் லுக் ஃபார், அதே கிட்னியில் சேரும், யாருக்கும் கொடுக்கலாம். காட் கிரியேட்டர் ஒண்டர், பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டிருக்கேன். கிட்னி மேட்ச் ஆகாதுன்னு பார்ப்பாங்க. பன்னி இருதயத்தை எடுத்து கூட மனுஷனுக்கு பொறிச்சிடுறான். எங்கள் ஊரில் அஸ்ஸாமில் ஒரு டாக்டர் பன்னி இருதயத்தை எடுத்து மனுஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் ரொம்ப நாள் உயிரிடலை. சிலருக்கு மறுபிறப்பில் இந்த மாதிரி நடந்துருது போல். நான் நினைப்பேன், ஆண்டவரே இருதயத்தை மாற்றணும்னா பன்னி இருதயம் உள்ளே வந்துட்டேன், இவன் பன்னி மாதிரியே இருக்கானே, கீழான விகளையே நோக்கி. பட் இருதய நீரல் மட்டும்தான். நீ ஷேர் பண்ணாதான் வளரும். நீ ஷேர் பண்ணி பாரு. தட்ஸ் ஒன்லி ஆர்கன். அதனால தான் ஈரலுக்கு நான் அன்புன்னு சொல்கிறேன். மறுபடியும் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஐ கட் 2 minutes. லிசன். ஒரு நாள் ஒரு விவசாயி கொஞ்சம் காட்டு பகுதியில் கொஞ்சம் உழுதுகிட்டு இருந்தான். அங்கே ஒரு பிள்ளை சத்தம் கேட்டது, ஐயோ ஐயோ ஐயோன்னு சத்தம் கேட்டுது. காட்டுக்குள்ளே யார்டா சத்தம் போடணும் ஓடி ஓடி பார்த்தா அங்கே ஒரு சின்ன நீரோடையில் உளையான சேரு, மைரி கிளே. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கீழே அமுக்குனீங்கன்னா இன்னும் கீழே போவீங்க, மேலே வரமாட்டீங்க. பிள்ளை கத்துது. இவனுக்கு தெரியும், ஏன்னா இவன் தான் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்தாள். ஒரு பெரிய கம்பை கொண்டு வந்து அதை பிடிக்க வச்சு
தனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல காப்பாற்றி வெளியே கொண்டு விட்டான். அந்த பையன் ஒரு பெரிய பணக்காரனுடைய பிள்ளை, பெரிய பணக்காரனுடைய. அவர் அந்த விவசாயி தேடி அந்த நாட்களில் காரே இல்லாத நாட்களில் அவர் ஒரு காரில் பெரிய பணக்காரன் வந்து நின்று இந்த ஃபார்மருக்கு நன்றி செலுத்த வந்தார். ஐயா, நான் உங்களுக்கு என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு காசு தர வந்தேன். எனக்குள்ள மனிதாபிமானம் இருந்தது, எனக்குள்ள இயேசுவின் மேலே விசுவாசம் இருந்தது. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயான்னு சொல்லியிருக்காரு என் இயேசு, அதனால காப்பாற்றினேன். என் பிள்ளைக்கு அப்படி நேரத்தில் காப்பாற்ற மாட்டேன்னா அப்படிங்கும்போது அப்படியே குட்டி பையன் ஓடியிருந்தான். அவனை பார்த்து, இவன் என்ன நீங்கள் தான் ஒன்றும் வாங்க மாட்டேங்கிற, இவனை படிக்க வைக்கட்டுமான்னு கேட்டார். அந்த விவசாயினுடைய பேர் ஃப்ளமிங், அந்த குட்டி பையனோட பேர் அலெக்சாண்டர். படிப்பெல்லாம் he was the best student in the medical college and he was the one invented penicillin. பென்சிலினை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? அந்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பையன் இவரை காப்பாற்றினானே, அவனுக்கு நிமோனியா வந்துட்டு, பயங்கர நிமோனியாவில் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான். டாக்டருங்க அந்த பிள்ளைக்கு பென்சிலின் கொடுத்து உயிரோடு எடுத்துட்டாங்க. அங்கே பென்சிலை கண்டுபிடிச்ச அந்த ஆள் இந்த பிள்ளைக்கு உயிரோடு வைக்கிறதுக்கு காரணமாயிட்டார். அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடிச்ச அந்த பென்சிலினால் உயிர் பெற்றது தான் சர்ச்சில் பிரைம் மினிஸ்டர், ஒன் ஆஃப் த கிரேட் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் கிரேட் பிரிட்டன். அவன் உயிர் காப்பாற்றின மட்டும் இல்லை, ஒரு நாளில் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க, கஞ்சத்தனமாக வாழாதீங்க, எல்லாம் உனக்குனே வாழாத. அன்பு பெருகணுன்னா அடுத்தவனுக்கு கொடுத்தா தான் பெருகும். பொத்தி பொத்தி வைக்கிறவன் பொத்தலாகி போடுவான். இப்போ விசுவாசம் வேணுமா? காத்துக்கொள்ளுங்கள். நம்பிக்கை வேணுமா? அதற்குரிய இடத்துல இருங்க. அன்பு பெருகணும்னா கொடுத்து பாருங்க. I learned. I don't have money. போன மாதம் ஒருத்தர் 1 லட்ச ரூபா அனுப்புனார். எதுக்கு தெரியுமா? என் மனைவிக்கு பேம்பர்ஸ் வாங்குறதுக்கு. பிகாஸ் ஷீஸ் ஆன் த பேட். ஆனால் ரொம்ப செலவாகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஐ கிவ் 1 lakh, ஒன் ஃப்ரெண்ட். எதிர்த்தால ஒரு தம்பி உட்காந்துட்டு இருக்கான். அண்ணே, அந்த கூட்டத்தை நான் ஒழுங்கு பண்ணியாச்சு, அதுக்கு காசு இருக்குல்ல அண்ணே, கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கண்ணே. காசு இல்லைன்னு சொல்லுங்கன்னா அர்த்தம் என்னன்னு தீங்க தாங்க. ஐ ஜஸ்ட் கேவ் தட் மணி டு ஹிம். அண்ணனுக்கு அக்காவுக்கு வந்தது. மை காட் வில் லுக் ஆஃப்டர் ஹர். நான் என்ன மேன்மைப்படுத்துறேன்னு நினைக்காங்க. ஐ நெவர் கெப்ட் எனி மணி. ஐ டோன்ட் ஹேவ் மணி. ஐ டோன்ட் ஹேவ் மணி ஃபார் மை சில்ட்ரன். ஐ டோன்ட் ஹேவ் எனி சேவிங்ஸ். ஏன்னா டிசம்பர் 31 என் மனைவிக்கிட்ட இருக்கிறதையும் நாங்கள் 0 பேலன்ஸ் ஆகிட்டு 1ஆம் தேதியிலேருந்து விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொண்டவங்க. நான் வெளிநாட்டு பணத்தை தொட்டதில்லை. எனக்கு ஜெம்ஸ் சம்பளம் கொடுக்க முடியாது. என் வீட்டுக்கு யாராவது காணிக்க கொடுக்கறது மட்டும்தான். நான் என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கும் என்னை காப்பாற்றுறதுக்கும் மனைவியை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கும் ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறார். கைவிட்டாரா? ஐ லேர்ன்ட், வெட்டி கொடுத்தா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் தராமல் இருப்பது எப்படி? எல்லாரும் கண்களை மூடலாம். அந்த பாடலை பாடலாம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு நலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை
விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. அன்பே நம்முடைய ஜீவம் இருக்கிறது. நம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தில் நாம் கழிவுறுகிறோமா? கிறிஸ்தியஸின் வருகை, the blessed hope நமக்கு இருக்கிறதா? கிரியில்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கின்றது. அது கிரியைக்கு அடையாளமாக கீழ்ப்படிதலை பற்றி கர்த்தர் சொன்னார்களே. நம் விசுவாசத்திற்கு காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமா? கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவனுடைய நாள் சீக்கிரமாக இருக்கிறதுனால நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தில் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்களாக தேவனுடைய வருகை வாஞ்சிக்கின்றோமா? நம்ம அன்பு எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிறது? மாய்மாலம் உள்ளதாக இருக்கின்றதா, அல்லது தேவனுடைய சமூகத்தில் சொல்ல முடியுமா? என்னுடைய அன்பிலே கள்ளமில்லை, கவடமில்லை என்று நாம் சொல்ல முடியுமா? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கிரை, புண்ணியம், புகழ் இவளை வாஞ்சித்து நாம் தேவன் எதற்காக நம்மை முன்குறித்து அழைத்து மகனாக மகளாக மாற்றியிருக்கிறாரோ அந்த அழைப்பில் நமக்கு நிமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் பொழுது நம்முடைய கண்களை விசுவாசி தோக்கிறரும் முடிக்கிறருமாகிய நம்ம ரட்சை மேல் பதித்தவர்களாக நாம் ஓடி முடுக்கும் பொழுது அல்லவோ அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடதும் கிருபை செய்வாராக. ஜுலத்தாப்பனையும் இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தருடைய தாசனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து இம்மட்டுமாக தொடர்ந்து கடந்த 27 ஆண்டுகள் அப்போ மாறி மாறி சத்தியத்தை போதிக்கத்தக்கதாகும் ஒரு எழுப்புதல் தீவை ஓற்றத்தக்கதாக நீ பாராட்டின எல்லாவித கிருபைகளுக்காக நான் நன்றி சேத்திரப்பா. எங்களுடைய சபை இந்த வனாந்திர தேசத்தில் ஒரு நீரூற்றாக எங்களுக்கு கொடுத்துருக்க கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரம். அதில் இணைந்து பயணிக்கும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும், ஊழியத்தில் இருக்கும் பிள்ளைகளையும், விசுவாசிகளை கத்திரமத்தில் வாழ்த்து நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம் ஐயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஐயா. முடிவு பரியந்த நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. எதற்காக நீங்களை அழைத்தீரோ, எதற்காக பிள்ளைகளை மாற்றினீரோ அதை உணர்ந்தவர்களாக அப்பா ஓட கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரை மன்னித்து அன்பு கூர்ந்து ஓட கிருபை வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் முற்றிலும் தேறினவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் ஐயா. அந்த அழைப்பில் நிலைத்திருக்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது எங்கள் மத்தியில் மனபாரங்களோடு, வேதனோடு, கண்ணீரோடு யாரும் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதல் தெய்வம் தாமே ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எஞ்சிருக்கும் அனைத்து கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அனைத்திலும் தேவநாமம் மைப்பட கிருபை செய்யுங்க. இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நடக்க இருக்க யூத் மீட்டிங்காக வருகிறோம் ஐயா. கொடுத்துருக்க அருமையான யூத் பிள்ளைகளுக்காக நன்றி. பிள்ளைகளை எங்கள் விசுவாச கண்களிலே ஊழியக்காரிகளாக நாங்கள் காண்கிறோம் ஐயா. வருங்காலங்களிலே எங்கள் யூத் பெரிய காரியத்தை செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இவர்கள் இந்த மிஷனரிகள் எழும்ப போகிற கிருபைக்காக நன்றி. தேசங்களை அசைக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்திரப்பா. பிள்ளைகளை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். சகல துதி கனமமுக்கே செலுத்துகிறோம். எல்லா உலகத்தில் இயேசு ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் வழித்தலும் பாதுகாப்பும் சமாதானமும் நம் மனிதரோடு இன்றுமென்றும் எப்பொழுது இருப்பதாக. மரணத்தை வென்ற ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். மரணத்தை வென்ற ஆண்டவர் மணவாளனாகவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை நம்மோடு சேர்க்கவே வருகிறார். கரைதிரையற்ற சபையினை நம்மோடு சேர்க்கவே வருகிறார். மாரநாதா அல்லேலூயா.
சத்தமாக சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பஸ்தாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.